சிவந்தி அகாடமி திருச்செந்தூர் SSC CGL-க்கான சிறப்பு ஆன்லைன் பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது. அமெரிக்கா ஈரான் இடையே இந்த அமைதி ஒப்பந்தம் எட்டப்பட்டிருக்கிறது என்பதற்கு G7 நாடுகள் தங்களது ஆதரவை தெரிவித்திருக்கின்றன. ஹார்முஸ் நீரிணையை திறப்பது தொடர்பான ஒப்பந்தத்தை நாங்கள் ஆதரிக்கிறோம் என்று G7 அந்நாடுகளின் தலைவர்கள் தரப்பிலிருந்து அறிக்கையானது வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைகிறார். ரமேஷ்குமார், G7 நாடுகளுடைய இந்த அறிக்கை சொல்வது என்ன? அந்த G7 நாடுகளுடைய உச்சி மாநாடு நடைபெற்று வருகிறது. எப்போதுமே இந்த மாநாடு நடைபெறுகின்ற போது அதில் உறுப்பினராக இருக்கக்கூடிய நாடுகளின் தலைவர்களின் சார்பில் ஒரு கூட்டு அறிக்கை ஒன்று வெளியிடப்படும். அப்படி இன்றைய தினம் இந்த G7 நாடுகளுடைய தலைவர்கள் ஒரு கூட்டு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். அவர்கள் 3 விஷயங்கள் தொடர்பாக இன்றைய தினம் கூட்டு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். ஒன்று, இந்த உக்ரைன் மற்றும் ரஷ்யாவில் நீடித்து வரக்கூடிய போர் தொடர்பாகவும், மத்திய கிழக்கு பிராந்திய விவகாரம் தொடர்பாகவும், இந்தோ பசிபிக் பிராந்தியம் உள்ளிட்ட பல்வேறு உலகளாவிய சூழல்கள் தொடர்பாக தங்களுடைய கூட்டு அறிக்கையை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். அதில் மிக முக்கியமாக இந்த ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையிலான போர் நிறுத்த முடிவுக்கான ஒப்பந்தம் எட்டப்பட்டிருப்பது குறித்து தங்களுடைய ஆதரவையும் வரவேற்பையும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இது தொடர்பாக அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் ஹார்முஸ் ஜலசந்தியை மீண்டும் திறப்பது தொடர்பாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் ஒரு ஒப்பந்தத்தை எட்டியுள்ள நிலையில் அதை தாங்கள் ஆதரிப்பதாகவும், கூடுதல் நடவடிக்கைகளை மேற்கொள்ள இதுவே சரியான தருணம் என்று தாங்கள் கருதுவதாக G7 நாடுகளுடைய தலைவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். மத்திய கிழக்கில் தற்போது ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் மற்றும் வாய்ப்பை தாங்கள் அங்கீகரிப்பதாகவும், அதிபர் டிரம்பின் வலுவான தலைமையின் கீழ் மத்தியஸ்தம் செய்பவர்களின் ஆதரவுடன் அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையே எட்டப்பட்ட ஒப்பந்தம் குறித்த அறிவிப்பை தாங்கள் வரவேற்பதாக அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். உக்ரைன் மற்றும் ரஷ்யா இடையிலான போர் விவகாரத்தை பொறுத்தவரை உக்ரைனுக்கு ஆதரவாக இவர்கள் தங்களுடைய அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக தன்னுடைய இறையாண்மையை பாதுகாத்துக் கொள்ள உக்ரைன் மேற்கொண்டு வரக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளுக்கும் தாங்கள் ஒன்றுபட்டு ஆதரவளிப்பதாக அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த விவகாரம் தொடர்பாக அவர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையில் உக்ரைன் தனது சுதந்திரம், இறையாண்மை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டை பாதுகாப்பதற்கு எங்களின் அசைக்க முடியாத ஆதரவை வழங்குவதில் நாங்கள் ஒன்றுபட்டு நிற்பதாகவும், தங்களின் முக்கிய உட்கட்டமைப்பு, கலாச்சார பாரம்பரியத்தின் மீதான தாக்குதலால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய உக்ரைன் மக்களுடன் தங்களுடைய ஒற்றுமையை மீண்டும் தாங்கள் உறுதிப்பட தெரிவிப்பதாக அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். கடந்த சில மாதங்களில் போர்க்களத்தில் உக்ரைன் காட்டிய மீள்திறனையும் முன்னேற்றத்தையும் வீரத்தையும் தாங்கள் பாராட்டுவதாகவும், தற்போது ஒரு புதிய உத்வேகம் உருவாகி இருப்பதாகவும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த உத்வேகத்தை ஆதரித்து வேகப்படுத்த வான் பாதுகாப்பு திறன்கள், கூடுதல் அமைப்புகள், இடைமறிப்புகள் மற்றும் நீண்ட தூர திறன்களின் விநியோகத்தை ஆதரிக்கவும் தாங்கள் ஒப்புக்கொள்வதாகவும், உக்ரைனின் ராணுவ உற்பத்தியை அதிகரிக்க அனுமதிக்கும் பலனை உக்ரைனுக்கு நீட்டிப்பது குறித்தும் தாங்கள் பரிசீலிப்பதாக அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ரஷ்யாவின் போர்க்கால பொருளாதாரத்தின் மீதான அழுத்தத்தை அதிகரிக்க தாங்கள் உறுதி அளிப்பதாகவும், இந்த சூழலில் எண்ணெய் மற்றும் எரிவாயு துறைகள் மீதான தடைகள் உட்பட தங்களின் தடைகளை தாங்கள் தொடர்ந்து வலுப்படுத்துவோம் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதாவது உக்ரைனுக்கு ஆதரவு, அதே சமயம் ரஷ்யாவின் மீதான அழுத்தத்தை நாங்கள் தொடர்ந்து அதிகரிப்போம், அவர்கள் மீது பல பொருளாதார தடைகளை நாங்கள் இன்னும் அதிகப்படுத்துவோம் என்பதுதான் G7 நாடுகளுடைய தலைவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அறிக்கையின் முக்கிய அம்சமாக இருக்கிறது. நன்றி ரமேஷ்குமார், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. சிவந்தி அகாடமி திருச்செந்தூர் SSC CGL-க்கான சிறப்பு ஆன்லைன் பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது.